லோகோ ஒன்லி சாம்சங் வந்து A34 இதில் வந்து லோகோ மட்டும் தான் வரும். ஆம்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுக்கும், 0.1 அப்படின்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா சில மொபைலில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்ட்ரிப்பு இஷ்யூவாக இருக்கும். ஸ்ட்ரிப்புனா மேலே கனெக்ட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ஈடு நிறுத்தமாக இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது. ஏன்னா சரியான முறையில் போய் ஐடி லைனும் அது போய் உட்காரல. ஐடி லைன் கரெக்டாக போய் மேட்ச் ஆனால், பேட்டரியோட ஐடி லைன் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் காமிக்கும், இல்லைன்னா லோவோ மட்டும்தான் வரும். சரிங்களா? ஏன்னா இந்த பேட்டரியிலேருந்து ஒரு ஐடி லைன் போனால் மட்டும்தான் தெரியுதுங்களா, அந்த ஐடி லைன் போனால் மட்டும்தான் அது வந்து ஐசியை வந்து எனேபிள் பண்ணி பேட்டரிக்கு வோல்ட்டு பாஸ் பண்ணும். அதனால தான் உங்களை ஆம்பு எடுக்கலை. அப்போ பேட்டரியோட ஐடி லைன் மிஸ்ஸிங். அது எங்கேன்னு பார்த்தோன்னா பேட்டரியோட கனெக்டர் பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து லூஸாக இருக்கும்போது பார்த்தோன்னா ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து படியும். மீதி சென்டர் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், லைட்டாக அலைன்மெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம அதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம சேஞ்ச் பண்ணுறது மேபி எல்லா இன்ஜினியருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியாதில்ல, அதை வந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நான் நைஃப் வச்சு தான் எடுக்கிறேன். அவங்கவுங்க ஸ்டைலுக்கு எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட டூல் இது இருந்துச்சு, நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக குத்தி பண்ணுறேன் அப்படின்னா அது ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் சாம்சங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் எம் சீரீஸு, ஏ சீரீஸு முன்னாடி சிபியூ இஷ்யூ வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிபியூ இஷ்யூ வராது. இந்த லோகோ ஒன்லி, பிளாங்க் டிஸ்பிளே, இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வருது. ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு டவுன்கிரேட் பண்ணணும். டவுன்கிரேட்னால் அதில் இருக்க பிபிடி பார்த்திங்கன்னா ஒரு 340-300க்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம போடுறது வந்து 180 பிபிடி வச்சு டவுன்கிரேட் பண்ணுறோம். அப்போ தான் ஹீட் பண்ணும்போது டக்குன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆகும். டவுன்கிரேட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இது பண்ணிக்க வேண்டியது தான், சால்ட்ரிங் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை அப்படின்னா அப்படியே கூட வைக்கலாம், உங்களுக்கு எப்படி கன்வென்ட்டாக இருக்கோ அது ஏற்ற மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உக்காந்துரும். இதே நீங்கள் டவுன்கிரேட் பண்ணாமல் வெறும் லெட்டு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லெட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு வரல. பிபிடி பேஸ்ட்டு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்வென்ட்டாக இருக்குது. பாருங்கள், வச்சுட்டு ஒன்ஸு ஒரு தடவை சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியதான். கிட்ட வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சால் அந்த ஐடி லைன் தான் மெயின். ஐடி லைன் வந்து பேட்டரியிலேருந்து வோல்ட் உங்களுக்கு பாஸ் ஆகலை அப்படின்னா சார்ஜ் ஏறாது, லோகோ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ பின்னை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஓரளவுக்கு கரெக்டாக போய் நிற்கிது. இது முன்னாடி பார்த்தோன்னா லூஸாக இருந்தேன், லைட்டாக தூக்கி விட்டாலே கொஞ்சம் டக்குன்னு வெளில வந்துடுது. ஓகே, இப்போ போர்டை வைக்கிறேன். போர்டை வச்சு பார்க்குறேன். ஓகேங்களா? ஒரு கையில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? என்ன கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஐடி லைன் கனெக்ட் ஆனவுடனே பார்த்தோன்னா இப்போ ஐடி லைன் ஜென்ரேட் ஆகும் பார்த்தோன்னா அவன் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஐடி லைனும் பேட்ரி கன்சப்ஷனும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது தெரியும். அங்கே பாருங்கள், 1.96 இருக்குது, 9 வோல்ட்டு. அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கனெக்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.